அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. கனவுகளை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. கனவுகள் வந்து நம்ம எண்ணத்தோட பிரதிபலிப்பு தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு தினம் கனவுங்கிறது தத்ரூபமாக இருக்குது. எனக்கு நிறைய நாள் வந்து அந்த கனவுல நடக்கிற மாதிரியே இருக்குது. நாய் துரத்துற மாதிரி, பூனை கடிக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து நான் கனவுல கத்த ஆரம்பிச்சிடுறேன், அழுக ஆரம்பிச்சிடுறேன். எழுந்திருக்கும் போது தலைவலியோடு தான் எழுந்திருப்பேன். இதெல்லாம் வந்து எண்ணங்கள் பிரதிபலிப்புன்னு தெரியுது. இருந்தாலும் நம்ம படுக்கும் போது நினச்சி மறக்க முடியல. படுத்துனுக்கும் போது கனவு வந்தது, பூனை கடிச்சது, நாய் கடிச்சது, எலி கடிச்சது. மூச்சுக்கும் போது வந்து கடிச்சுதா? கடிக்கல. அப்போ கனவுன்றது ஒரு பொய், நம்ம மன பிரம்மை, நம்ம மனத்துக்குள்ள ஏற்பட்ட எண்ணங்கள் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லியிருக்கீங்க, ஏற்கனவே இதை சொல்லியிருக்கீங்க. ஏன்னா மைண்டில் வந்து எண்ணம் கருத்து ரெண்டு இருக்குது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ரெண்டு வகையில் செயல்படுது. எண்ணம்ன்றது ஒரு நாளைக்கு 1 கோடி எண்ணம் மனுஷனுக்கு உதயமாகுது. நேற்று சாப்பிட்டது என்ன பண்ணால் இன்றைக்கி தெரியாது இல்லையா? அப்போ அது எண்ணத்தோடு போயிடுச்சு, கலைஞ்சி போயிடும். எண்ணம்ன்றது கருத்துன்றது கலையாதது, அது மூளையில் பதிவாகும். அந்த பதிவுகள் தான் கனவுகளாக நமக்கு திரும்பி 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 நம்ம வாழ்க்கையில் பிறந்து வளர்ந்து அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் கனவுல அது வரும். இது கனவுன்றது ஒரு பிறவிது மட்டும் வர்றதில்லை, பல பிறவிதும் வருது இல்லை. இது எதனால் வருது? அந்த பதிவுகள் ஆகிக்குது பாரு, அந்த பதிவுகளால் வருது. இந்த பாடம் வாங்குறவனுக்கு கனவே வராது. அதான் வித்தியாசம் இதுக்கும் மற்றவனுக்கும். இப்போது இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து கர்மம் வந்து வருஷமான திவசம் பண்ணணும். சரி, அது பண்ணலைன்னா வரக்கூடிய சந்ததிகளாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ அந்த திவசம் பண்ணுறது போது அது ஒரு வியாபாரமாக தான் இருக்குது. சரி, அவங்களுக்கு தட்சிணை கொடுக்கறது, பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுக்கறது எல்லாம் வந்து இருக்கவங்களுக்கு செய்ய முடியுது. இல்லாதவங்க என்ன பண்ணுறது சாமி? எது வந்து அங்கே இல்லாதவங்க வந்து எது செஞ்சால் அவங்கள போய் சேரும்? செத்தவங்களுக்கு நீ திவசம் கொடுக்கறதால போய் சேராதுமா. இந்து மத சமுதாயத்தைப்படி செத்தவன் மறுபிறப்பு உண்டு. இப்போ முஸ்லீமில் வந்து மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, கிறிஸ்தவனில் மறுபிறப்பு இல்லைன்னுவாங்க, இந்து மதத்தில் மறுபிறப்பு உண்டு. மறுபிறப்பு எது வரைக்கும் எடுக்காமல் இருக்கும்? அது ஒரு காரியம் பண்ணுற 16 நாள் வரைக்கும் தான் எடுக்காமல் இருக்கும். அது வரைக்கும் தான் அந்த நினைவுகள் ஊட்டியை சுத்தம் உன்னுடைய எண்ணத்திலேயே இருக்கும். அதுக்கப்புறம் அது தானாக மறந்து. இப்போ ஒரு தெருவில் நம்ம வீட்டில் வாடகை இருந்தோம், அந்த தெரு பார்க்கும் போகும்போதெல்லாம் நம்ம இருந்த வீடு நினைப்புக்கு வருது இல்லை? அதே மாதிரி நான் அது ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தது இல்லை ஆன்மா. அப்போ அது வெளியே போச்சு. அந்த நினைப்பு அந்த 16 நாளைக்கு வரும். அந்த 16ஆவது நாள் கழிச்ச உடனே, ஏன்னா உடல் இல்லாத உயிர் எங்காது, உயிர் இல்லாத உடல் எங்காது. அப்போ அது வேறு உடலை எடுத்துக்கும். இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க, எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா செத்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷமாக நான் தோசம் பண்ணின்னுக்கிறேன். அவங்க இறந்த நாளில் பண்ணுறேன். ஆனால் எனக்கு தெரியும், எங்கள் அம்மா பிறந்து எங்கேயோ காலேஜில் படிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அவங்க குழந்தை குட்டியோடு தாங்கிறாங்க. ஆனால் நான் தவசம் பண்ணின்னுக்கிறேன். அது ஏன் பண்ணுறேன்னா, எங்கள் அம்மாவுக்கு பண்ணல, எனக்கு பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவுக்கு செய்யும் போது தான் என் பிள்ளைங்க அதை பார்க்குது. பாட்டிக்கு அப்பா இப்படி செய்தார், அப்பாவுக்கு இப்படி நம்ம செய்யணும்னு வழிகாட்டுறதுக்கு தான் இதை செய்கிறோமே தவிர செத்தவங்களுக்கு ஒரு பயனும் இல்லைம்மா. இது ஏன் நான் செய்கிறேன், எல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக செய்கிறேன்னு சொன்னால், அந்த 4 தவசம் காரியம் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால், செத்தவனே இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூட நினைக்க போகிறதே கிடையாது. நினைப்பானா? அம்மா நினைப்பானா? கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றான். அந்த நாளே மறந்துடுறாங்க நிறைய பேர். கண்ணெதிரி இருந்தாவே மதிக்க மாட்டேன்றாம்மா. அவங்க மறைஞ்சு போனவங்கள நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் வச்சிருக்குது. எதுக்காகனா, அந்த 4ஆவது நீ பெற்றவங்களை நினைடாமா உன் மனசில் அப்படின்றதுக்காக தான் இந்த தவசம் காரியங்கள் இதெல்லாம் வச்சிருக்குது. இந்த காரியம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க இல்லை மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னு நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னா, அந்த நாள் ஒரு 50 பேருக்கு என்னால் சோறுபட முடியுது. அப்போ 50 பேருனுடைய உடலையும் இறைவன் வாழறான். அந்த 50 பேர் இறைவனுக்கு நான் தானம் பண்ணுறேன்னு பண்ணின்னுக்கிறேன். இது வரைக்கும் 25 வருஷமாகவும் பண்ணின்னுக்கிறேன்.
ஏன்னா தானம் பண்ணுறது, இந்த காரியம் பண்ணுறது தவறில்லை. நம்ம பின்னாடி வர சந்ததிங்க நமக்கு வழிபடணும்னா இதெல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு தான். ஆனால் அதுக்குன்னுட்டு ஐயரை கூட்டுன்னு வந்து ஒரு 5000 கொடுத்துட்டு சாப்பாடு செலவு ஒரு 10,000 வச்சுட்டு இல்லாத கடன் வாங்கி பண்ணிட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா ஐயர் வந்து ஒன்றும் சொல்லி உங்கள் அம்மா கிட்ட போக போகிறதில்ல, உங்கள் அப்பா கிட்ட போக போகிறதில்ல. நீ மனசில் நினைக்கிற தெரியுமா, அந்த நினைவு தான் அவங்களாண்ட போகும். அதனால் ஐயரையும் கூப்பிடாத, தைரியம் கூப்பிடாத. நீ உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அதுவே மன நிறைவு கொடுக்கும். கடவுளை ஐயர் கோயிலில் சொல்கிறாருன்னா ஐயர் வந்து அவர் சொன்னவொன்னு உன் கூட வர்றாரு கிடையாது. மனசு கடவுள்ன்றது உன் மனசுக்குள்ளே தாங்குது. உன் மனம் எதோ நினைக்குதோ அதுவோ அது ஆக போகுது. அதனால் மற்றவங்க சொல்கிறதால அது ஆகாது. அதனால் உன் சக்திக்கு என்னவோ அதை செய், அது தப்பு இல்லை. சரி சாமி, இப்போது வந்து இறந்து போனால் அந்த 16 நாள் 12 நாள் வந்து இங்கே தான் இருக்குது அந்த ஆன்மா. அதுக்கப்புறம் வந்து மேலே போனோடனே அவங்களோட பாவ புண்ணியத்துக்கு அப்புறம் மறுஜென்மம் எடுக்குதுங்கிறாங்க. மேலெல்லாம் போகாது. மேலே போக வழி தெரிஞ்சுக்கினா தானே மேலே போகிறதுக்கு. அது கருட புராணத்தில் அப்படி சொல்கிறாங்க. கருட புராணத்தில் சொல்லிடுவோம் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு. கருட புராணத்தில் மனுஷனை நல்வழிப்படுத்துறதுக்கு சொல்லியிருக்கிறானே தவிர மனுஷன் அதுபடி போனால் தானம்மா போகிறதுக்கு. போனால் போகலாம், போக முடியலையே. இவன் உடல் மேலே ஆசையும் பணத்து மேலேயும் ஜனங்க மேலேயும் பற்றி வச்சு தெரியுறன்னு கடவுள் மேலே எங்கேருந்து வரும்? எப்போ ஒரு முறை போய் எங்கேயும் வேலை இல்லைன்னா கோயிலுக்கு போய் சாமி எங்கேயும் பொழப்பு இல்லை சாமி, நாளைக்கு என்ன அவனுக்கு பொழப்புக்கு வழிபடணுன்னுவான். இல்லை ரொம்ப பணக்காரனாக இருந்தால் அவனுக்கு போவே நேரம் இருக்காது. கோயிலுக்கு போகிற நேரம்லாம் பிஸியாக வியாபாரம் இருக்கும். எனக்காவது ஒரு நாளைக்கு வயல் கிடச்சா ஐயா இவ்வளோ சம்பாரித்து வச்சுக்கிறேன், இதை பாதுகாக்கணும் அப்படின்னு அவன் ஜாமி கும்பிடுவான். 40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மீடியாவில் கேட்டேன், அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு இல்லாதவன் கோயிலுக்கு போகிறான், கோடியாக கடவுளையே வாங்கக்கூடிய அளவு பணத்தை வச்சுறான், அவனும் கோயிலுக்கு போகிறான். இவன் என்ன கேட்டான் அவன் என்ன கேட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா அவன் கேட்டான் அடுத்த வேலையை சோறு கிடைக்கணும்னு கோவிலுக்கு போனான். இவன் போனா என்ன இருக்கிறத பாதுகாக்கணும்னு போனானே தவிர 2 பேருமே கடவுளை கும்பிட போல இல்லையா? கடவுளை கும்பிட போனோம். கடவுளாண்ட போனால் கண்மூடிக்கு நிற்கணுமே தவிர பிஸ்னஸ் கடையில் போய் கேட்குற மாதிரி கேட்டுக்கூடாது. ஆனால் இன்றைக்கி மனுஷன் என்ன பண்ணிட்டான், கோயிலுக்கு போனோன்னா சாமிக்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுகிறான். ஆனால் சாமிக்கு காதே கிடையாது. அப்புறம் இவன் சொன்னது எங்கேருந்து கேட்கும் இல்லையா? தனக்கே சொல்லிக்கிறான். இவனுக்கே இவன் ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு இவன் சொல்லிக்கிறது. சாமி செய்கிற மாதிரியும் சாமி கிட்ட சொல்லிட்ட மாதிரியும் இவனா ஒரு பிரம்மையை கற்பனையை உண்டாக்கிறானே தவிர இதில் எந்த வித நிஜமும் இல்லைம்மா. உன் விதி என்னவோ அது முடிவு. அதை மீறி உலகத்தில் எதுவுமே நடக்காது. விரக்தியில் தான் இந்த பயணத்தை நம்மளால் தொடர முடியும். அப்படி தான் இந்த ஆன்மீக பயணம் கண்டினியூ ஆகும் சொல்கிறாங்க. இது சாதாரண நினைச்சவங்களாலும் போக முடியுமா? இதுதான் சாமி என்னோட கேள்வி. இதுக்கு வந்து அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். புரியுதா? அப்போ அடின்னா என்ன? யாரோ ஒருத்தர் வந்து கட்டையில் புழக்கிறதா அடி இல்லை. இறைவனுடைய திரு அடிக்கு இணையாக எந்த அண்ணன் தம்பியும் உதவ மாட்டான். உண்மையான பொருள் இறைவனுடைய அந்த பாத கமலங்கள் மட்டும்தான், அந்த அடி மட்டும்தான் உதவுமே தவிர இந்த உலகத்தில் யாராலையும் உதவவே முடியாது. புரியுதுங்களா? அப்போது இந்த பாதைக்கு வரணும்னாலே அடி கொடுப்பான், அடி விழும். சுகமாக இருக்கிறவனுக்கு சிந்திக்க வேண்டிய வேலை இல்லை. எனக்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க, 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சுகம் இருக்குது. நான் எதுக்குங்க இறைவனை தேடணும்? எப்பவும் போல் பூஜை பண்ணுறேன், கோயில் குளம் போகிறேன், வேலைக்கு சாப்பிட்றேன், எனக்குன்னு தொழில் இருக்குது. நான் சந்தோஷமாக இருக்கும்போது நான் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறது மனுஷனோட மனசோட இயல்பு. அப்போ சுகமாகிறவங்களால அவ்வளோ சீக்கிரம் இந்த பாதைக்கு வரவே முடியாது. அப்போ இந்த பாதையில் நம்மளை தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் முதல்ல நமக்கு என்ன வரும்? சோதனைகள் அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். இறைவனுடைய பார்வை பட்டால் சோதனைகள் உடனே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ அடி மேலே அடி விடும்போது தான் நமக்கு சிந்தனைகள் வரும். இவ்வளோ நாள் வாங்காத விஷயம்லாம் இப்போ நடக்குது, இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் நமக்கு உதயமாகாத அந்த சிந்தனைகள்லாம் இப்போ உதயமாகும். அப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன, இதுக்கு தீர்வு என்னன்னு அந்த தீர்வை தேடி நம்ம போகும்போது தான் இவ்வளோ விஷயங்களும் நம்ம கண்ணுக்கே வரும், நம்ம கருத்துக்கும் புரியும்.
புரியுதா? அப்போ சுகமாக இருக்கிற மனுஷனால் இறைவனை சிந்திக்கிறதுக்கு டைமே இருக்காது. அவங்க அலாரம் செட் பண்ண மாதிரி இந்த வேலை முடிஞ்சோன்னா அந்த வேலை, அந்த வேலை முடிஞ்சோன்னா இந்த வேலை அப்படின்னு அங்கே ஓடினே இருப்பாங்களே தவிர நின்று நிதானப்படுத்துறதுக்கு யாருக்கும் நேரம் இல்லை. புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துலையே கொரோனான்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கலாம், நிறைய பேருக்கு ஐயாவோட ஸ்பீச்சே போய் சேர்ந்துருக்காது. அது வரைக்கும் யாரோ ஒருத்தர் விரட்டினே வந்தால் எப்படி ஓடுவாங்களோ மனுஷன், அதே மாதிரி காலையில் விடிஞ்சதுலேருந்து பொழுது போகிற வரைக்கும் ஓடிக்கினே இருந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையெல்லாம் பொய்ன்னு யார் நிரூபிச்சது? கொரோனா நிரூபிச்சது. அப்போ தான் மனுஷனுக்கு அந்த ஓட்டத்தெல்லாம் நிறுத்தி உட்காருப்பா, ஒரு மாதம் நமக்கு முழுசாக உட்கார வச்சிட்டாங்க. அப்போ இந்த உட்காரும் போது தான் கையில் துட்டும் இல்லை, வேலை என்ன ஆகும் தெரியல. நீ வேலைக்கு போனாலும் வேலைக்கு போகலனாலும் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணார்? பில் எடுத்து கொடுத்துருவாரு. என்னடா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்களே, இருக்கப்பட்டவன் நாம தானே கொடுக்கணும். அவன் பில்லு தான் கொடுப்பானே தானே சோறை கொடுக்க மாட்டான், காசையும் கொடுக்க மாட்டான். அப்போ இதெல்லாம் வேதனையை தூண்டுதில்ல. அப்போ இந்த வேதனையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கேயாவது எதனா கிடைக்குமா அப்படின்னு தேடும்போது ஐயாவுடைய சொல்லு ஒன்று ஒன்றா காதில் வந்து விழுது. ஆமாம் சுவாமி. அப்போது இந்த சோதனை கூட எதுக்கு? ஒரு மகன் இருக்கிறாரா, ஏன்னா கவனிக்காமல் சுற்றி நிற்கிறியா அப்படின்னு இறைவனுடைய கருணையின் மூலமா அன்றைக்கி எல்லாருக்கும் வந்து சேர்ந்ததோட விளைவு இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்குறாங்க. அப்படியே விட்டுருந்தானா ஓடிக்கினே இருந்திருப்பாங்களே தவிர திரும்பி பார்க்கவே நேரம் இருந்திருக்காது. புரியுதா? அப்போ சோதனைகள் எல்லாமே ஒரு நாள் நம்மளை உயர்நிலைக்கு கொண்டு போகணுன்றதுக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அது சாபம் இல்லை, வரம். அந்த வரத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த தைரியமும் தெம்பும் எல்லாருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீ என்ன வேணா பண்ணுப்பா, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன், மிச்சம் மீதி வைக்காத அப்படின்னு வரத்தை வாங்கிப்பாங்க. அந்த தைரியம் எல்லாருக்கும் வரணும். வந்ததுன்னா இதெல்லாம் சரியாக போகும். சரியா? நல்லது. மிக்க நன்றி சுவாமி. நன்றிப்பா. நன்றி.